இவருடைய கதைய நான் கேட்கும்போது, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க அப்பா, அம்மாக்கு முதல்ல வந்து இவரு சரியாவாரான்ற நம்பிக்கையே இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா, ஒரு தடவ போயிட்டு திருப்பி வந்தம்போது, திருப்பி போ போ அதே மாதிரி பழக்கங்கள், அவருடைய குணாதிசயங்கள் மாறுனது. ஏன்னா, அவரு கரெக்ட்டா வந்து குடின்ற ஒரு விஷயம் வந்து அவருடைய அடாலசன்ட் ஸ்டேஜ்ல வந்திருக்கு. ஸோ, அடாலசன்ட் ஸ்டேஜ்ன்றது வந்து ரொம்ப ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ன்றதுனால, அந்த அடிமை ஆகுறதுன்றது சீக்கிரமா ஆயிடுவாங்க. எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் சரி, அது குடி பழக்கமா இருந்தாலும் சரி, இப்போ வர ஃபோன் அடிக்ஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. தனக்கு அவர் சொன்ன மாதிரி செல்ஃப் லவ், தன்னை தானே நம்புறது, தன்னை நேசிக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இப்போ அவருக்கு குறிக்கோள் இல்லாதபோது தான் அந்த அடிமைத்தனம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னொன்னு அவர் ரொம்ப எமோஷனலா வீக்கா இருக்கிறாரு. ஏன்னா, அவரு காதல் பண்ணி, அதுல ஒரு தோல்வி அடையும்போது, அம்மா மேல அவ்ளோ பாசம், அம்மாவுடைய பேர பச்சை குத்திருக்காருன்னும்போது, அவரு ஒரு எமோஷனல் பெர்சனா தெரியிறாரு.